இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து சிம்பிளா ஒரு முட்டை கிரேவி மாரி வச்சிடலான்னு சொல்லிட்டு முட்டைய வேக போட்டுட்டேன். நான் எப்பவுமே உடைச்சு ஊத்துன முட்டை கிரேவி தான் வைப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வேக போட்டு வச்சு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத வேக வச்சுட்டு, கிரேவிக்கு வந்து ஆஸ் யூசுவல் நம்ம எப்பவும் போல வெங்காயம், தக்காளி, இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் அத நல்லா வதக்கிட்டு, அத வந்து தனியா விழுது மாரி எடுத்து வச்சுட்டு, கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய், சீரகம், சீசனிங் நம்ம என்ன வேணுமோ போட்டுட்டு, அரைச்சு வச்சிருந்த அந்த விழுதையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அது போட்டுட்டு நல்லா மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிட்டு, முட்டை வேக வச்சிருக்கோம்ல, அது எப்பவுமே எனக்கு பார்த்தீங்கன்னா, உரிக்கிறதுக்கு வராது. ஸோ, அதனால எங்க அப்பா உரிச்சு குடுத்தாரு. உரிச்சு குடுத்ததும் அத வந்து கிரேவில ஆட் பண்ணிட்டேன். முட்டைய கிரேவில ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டா போதும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து போட்டுட்டு கொஞ்சமா முட்டை கிரேவி ஊத்திட்டு, ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருந்த முட்டை ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ, அது நானும் அப்பாவும் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம். ஜவ்வரிசி வத்தலும் இருந்தது. அத பொரிச்சு சைட் டிஷ்ஷா வச்சுக்கிட்டோம். ஸோ, ஒரு சூப்பரான லஞ்ச் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.